அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அமைதியே மனித வாழ்வின் நோக்கமும் ஏக்கமுமாக இருக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் அமைதியும் மகிழ்ச்சியுமே நம் குறிகளாக இருக்கின்றன. ஆனாலும் நாம் இன்று பார்க்கும் யதார்த்தம் என்ன? அமைதி இழந்து அலக்களிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் சண்டை சச்சரவுகளால் பிரியும் குடும்பங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிற இறைவனை நாடாமல், அவரில் நிலைத்து நிற்காமல் நாம் நமது சுயநலத்தையே தேடும் போது அங்கே அமைதி இருக்காது. நாம் அவருள்ளும் அவர் நம்முள்ளும் இல்லை என்றால் நம்மால் ஒன்றுமே செய்ய இயலாது. நங்கூரமில்லாத கப்பல் போல, கடையாணி இல்லாத கட்டை வண்டி போல, எண்ணெயில்லாத இயந்திரம் போல நம்மால் எத்தனை நாள் இயங்க முடியும்? இதை நன்றாக உணர்ந்தவர்தான் நமது வழிகாட்டியான இயேசு ஆண்டவர். அவர் இறை தந்தையை அன்பு செய்தார். அவரில் எப்போதும் நிலைத்திருந்தார். ஆகவேதான் அவரால் அமைதியை போதிக்க முடிந்தது, செயல்படுத்த முடிந்தது. நாமும் இயேசுவைப் போல தந்தை இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவரது விருப்பத்திற்கேற்ப தனி மனித வாழ்விலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நீதியோடும் நேர்மையோடும் அன்போடும் வாழும் போது இயேசு அறிவித்த அமைதி எம்மில் நிலை பெறும். ஆனால் அவ்வாறு செயல்படும் போது இன்னல்களும் இடர்களும் சோதனைகளும் கண்டிப்பாக வரும். அவை இயேசுவுக்கும் வந்தன. இதை நாம் ஆழமாக சிந்தித்தவர்களாக உண்மையான அமைதியை எங்களுடைய உள்ளார்ந்த வாழ்வில் கண்டு கொண்டு பிறரோடும் அந்த அமைதியை வாழ இறைவரம் வேண்டியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே, உம்மை போற்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே. இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும், இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும். உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.